Namaste friends, நான் உங்கள் சந்து நாராயணா. ஸோ இன்னைக்கு நம்ம மல்டிட்ரேஷன் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்த்த போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இஃப் அண்ட் இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன C++லன்னு சொல்லி பார்த்த போகிறோம். ஸோ சிம்பிள் இஃப் ஆகட்டும் இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எடுத்துட்டாலும் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இது ரெண்டுமே. ஸோ அதை பற்றி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ நம்ம இந்த சிம்பிள் இஃப் அண்ட் இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்துறதுக்கு முன்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா உங்களுக்கு C++ல அந்த சிம்பிள் இஃப் அண்ட் இஃப்எல்ஸோட அதிகமாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த டாப்பிக்கோட. ஸோ என்ன எக்ஸாம்பிள்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ நார்மலாக எல்லாத்தையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் ரைட்டா. கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் அதில் ஒரு பாஸ்வேர்ட் லாத்தாடி எல்லோரும் போட்டு வைப்போம். அந்த பாஸ்வேர்ட் லாட் மேபி ஒரு பேட்டர்ன் லாத்தாக இருக்கலாம், இல்லை ஒரு நம்பர் லாத்தாக இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு இந்த ஒரு நம்பர் லாத்தையே போடுறீங்கன்னா நீங்கள் 1 2 3 4ன்னு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த ஃபோனில். ஸோ அந்த 1 2 3 4ன்னு போட்டால் மட்டும்தான் அந்த ஃபோன் ஓப்பன் ஆகும் கரெக்டாக. அதை தவிர்த்து வேறு ஏதாவது பாஸ்வேர்ட் போட்டால் கண்டிப்பாக அந்த ஃபோன் ஓப்பன் ஆகாது. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்லேயே யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இப்போ டவுட் வரலாம், ஒரு ஃபோன் பாஸ்வேர்டு இஃப்எல்ஸ் தான் அப்படின்னா இப்போ பெரிய லிந்துன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு நான் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஃபோன் பாஸ்வேர்டில் நீங்கள் எத்தனை ஃபஸ்ட்டு அந்த 1 2 3 4ன்னு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்களே அந்த செட் பண்ணுறது நீங்கள் ஒரு கண்டிஷனாக தரீங்க. இந்த 1 2 3 4ன்ற இந்த கண்டிஷன் பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த ஃபோன் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல கண்டிஷன் வைத்தீங்க. இதே நம்பர் திரும்பி நான் டைப் பண்ணால் மட்டும்தான் என் ஃபோன் தொல்லை வரணும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனை தான் நம்ம இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்லேயும் தருவோம். ஸோ தான் எடுத்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா நான் எப்படி தருவீங்கன்னா இஃப் தந்து ஒரு கண்டிஷன் தருவீங்க. அந்த கண்டிஷன் பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டு கீழே தான் அந்த செட் ஆஃப் தேர்டு ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயும் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு சிம்பிள் இஃப்லேயே ஸோ பார்த்தீங்கன்னா இஃப்னு தந்துட்டு நீங்கள் இந்த வேல்யூ நீங்கள் தரப்போகிற வேல்யூ ஏல இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஏ லெஸ் தென் 1ன்னு நான் தரேன். ஸோ இப்போ நான் ஏ என்டர் பண்ணும்போது அது லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா தான் இப்போ இந்த இஃப் கீழே தான் அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அப்படி லெஸ் தென் 1 இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒர்க் ஆகாது ஆக்சுவலாக. ஏன்னா செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒர்க் பண்ணாத மாதிரி பண்ணிவிடும் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணோடனே நான் வேல்யூ லெஸ் தென் 1ன்னு சொன்னோடனே நான் 0 தரேன். ஸோ 0 தந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இஸ் லெஸ் தென் 1ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் 2 தரேன். 2 தரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்றுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னா அந்த வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. அதான் நம்ம ஒரு கண்டிஷன் தருவோம். அந்த கண்டிஷன் பாஸ் ஆனால் மட்டும் வேலை செய்யும் அந்த கீழே ஸ்டேட்மெண்ட்ஸு. இப்போ நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சிம்பிள் இஃப்பை பற்றி பார்த்தோம்ல, நம்ம ஒரு கண்டிஷன் தருவோம். அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் அது கீழே தேர்டெல்லாம் ஒர்க் ஆகும்னு சொன்னல. ஸோ இஃப் எல்ஸ் இதே மாதிரி தான். ஸோ இஃப் எல்ஸில் என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் ஒரு கண்டிஷன் தருவீங்க. இப்போ நீங்கள் தர வேல்யூ அந்த கண்டிஷனுக்கு ஒட்டு போனால் அந்த இஃப் கீழே இருக்கிற அந்த செட் ஆஃப் தேர்டு ஒர்க் ஆகும். இல்லை அந்த கண்டிஷனுக்கு நீங்கள் தர வேல்யூ ஒட்டு போகலன்னா இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் ஒட்டு போகலன்னா அப்படின்னா ஒர்க் ஆகணும்னு சொல்லி தான் நம்ம இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டே ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஸோ இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியாக பார்ப்போம் நம்ம. ஸோ கைஸ் இப்போ நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் போட்டுருத்துறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வழியாக உங்களுக்கு இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன போட்டுருத்தேன்னா இஃப் கண்டிஷன் கீழே இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 206ன்னு போட்டுருத்துறேன். ஸோ 206 இருந்தால் அது கீழே சி அவுட் யூ ஆர் த ரைட் பர்சன் சொல்லின்ற அந்த மெசேஜ் ஒர்க் ஆகணும்னு சொல்லி நான் இந்த சின்னதாக ஒரு தோட டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அது கீழே எல்ஸில் என்ன தந்துருத்தேன்னா எல்ஸ் யூ ஆர் ராங் பர்சன் தந்துருத்தேன். அதாவது நம்ம 206ன்னு என்டர் பண்ணோன்னா யூ ஆர் ரைட் பர்சன் பிரிண்ட் ஆகும். வேறு ஏதாவது என்டர் பண்ணோன்னா யூ ஆர் ராங் பர்சன்னு வரும் மெசேஜ் நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நான் 206ன்னு தரேன். இப்போ இந்த யூ ஆர் ரைட் பர்சன் வருது. ஸோ இன்னொரு டைம் ரன் பண்ணுவோம். இப்போ 207 தரேன். யூ ஆர் ராங் பர்சன் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசிஷன் எடுத்து ஆக்சுவலாக. அதாவது நம்ம ஆன்சர் கரெக்டாக இருந்தால் நம்ம தர வேல்யூ கரெக்டாக இருந்தால் இந்த ஆன்சர் பிரிண்ட் பண்ணணும். நம்ம தர வேல்யூ தப்பாக இருந்தால் இந்த ஆன்சர் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி அது ஒரு டெசிஷன் எடுத்து. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு
புரிஞ்சுதுன்னு நினைத்தேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் C++ல பொறுத்த வரைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தந்துட்டு அதில் என்னை டிஎம் பண்ணுங்க, இல்லைனா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ மறக்காமல் நானும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக என் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சந்தநாராயணா. நன்றி, வணக்கம்.